ஒத்தையடி பாதையிலே புரித்தன துங்கையிலே ஒத்தையா போகிறம்மா என்னோட புதிரே ஒத்தனை கொண்டாடுதம்மா என்னோட மனதே ஒத்தையடி பாதையிலே புரித்தன துங்கையிலே ஒத்தையா போகிறம்மா என்னோட உசிரே ஒத்தனை கொண்டாடுதம்மா என்னோட மனதே கண்ணாடிய பார்க்க வந்தேன் ஒத்தையடி பாதையிலே புரித்தன துங்கையிலே ஒத்தையா போகிறம்மா என்னோட உசிரே ஒத்தனை கொண்டாடுதம்மா என்னோட மனதே வீரபாண்டி வந்தால் அவருடைய முகத்தில் எப்படி முழுக பொருந்தலை இறைவா அடி சண்டாளி, நீ ஒரு பெண்ணா? எனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று அந்த ஆசீர்வாதத்தை கூறிவிட்டு இன்று என்னை மறந்து வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். அன்று உனக்காக காத்திருந்ததுனால், ஆனால் இன்று உன்னை திருமணம் செய்தது வேறு ஒருவர். ஆமா, என்னை மறந்து மற்றொருவரை மனம் கொள்ளே உனக்கு எப்படி அடி மனம் இடம் கொடுத்தது? வீரப்பன் என் குலத்தின் வெறுத்த இருக்கை தேடி தந்து விட்டது பாவி. வீரப்பாண்டி, நான் என்ன தவறு செய்யவில்லை வீரப்பாண்டி. என்னுடைய குடிசில் தனிமையில் இருக்கும் போது உன்னுடைய அண்ணனும் அது மயக்கத்தில் என்னுடைய கற்பே கெடுத்து வாங்க போனே ஊர்வல போகேனா பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பல்லாக்கு வாங்க போனே ஊர்வல போகேனா பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக
வாழ்ந்து வந்து கற்பனை என்பதமில்லை என்பதமில்லை பல்லாக்கு வாங்க போனே ஊர்வல போனே நாட்டிலே திரும்பி வந்தே தனிமரமானே கண்ணாலே பெண்ணை என்று கண்டது பாவம் கண்டவுடன் காதல் என்று கொண்டது பாவம் கொண்ட பின்னே பிரிவை என்று வாழ்வது பாவம் வாழ்ந்தன லாபம் வாழ்ந்தன லாபம் பல்லாக்கு வாங்க போனே ஊர்வல போனே பாதியிலே திரும்பி வந்தே தனிமரமானே 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 பாண்டி நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கனவு கண்டேன். என்னுடைய ஆசைகள் அத்தனை மண்கோட்டையாக மாறிவிட்டது. நீ வேண்டும் என்று தவறு செய்தாய் என நினைத்திருந்தேன். ஆனால் உன்மீது அந்த தவறும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே விதி விளையாடி விட்டது. இது யாரை நம்பி என்ன பயன் இருக்கின்றது? யாருடைய தலையில் ஈசன் எப்படி எழுதினானோ அது அப்படியே நடந்தே தீரும். இதை யாராலும் மாற்றி அமைக்கவே முடியாது. உடைய வாழ்க்கை இப்படிதான் திசை மாற வேண்டும் என்று அந்த ஆண்டவன் வழிவகுத்தான். ஆதலால் தான் உடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. சரி, நாம் இருவரும் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கவில்லை. இருந்தாலும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகின்றேன். அமுதா, வீரபாண்டி, எப்படியோ ஒன்று என்ற அண்ணாவை நீ திருமணம் செய்து கொண்டாய். ஆதலால் இந்த விஷயம் நாம் இருவரும் காதலித்தது, சந்தித்தது, பேசியது, இந்த விஷயங்கள் எதுவுமே என்னுடைய அண்ணாவுக்கு தெரியவே கூடாது. ஆகட்டும் அவருக்கு இந்த உண்மை தெரிந்தால் நிச்சயமாக அவர் உயிரோடு இருக்க மாட்டார். அவர் இறந்து விடுவார். ஆதலால் இந்த உண்மை கால நேரம் வரும்போது கூறலாம். அதுவரையிலும் நீ இந்த விஷயத்தை யாரிடத்துல சொல்லவே கூடாது. ஆகட்டும் வீரபாண்டி. கரெக்டுமா?